இப்போ சுடிதார் டாப்பில் வந்து ஒரு நெக் டிசைன் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது வந்து ஆம்கோல் இதெல்லாம் வரைஞ்சாச்சு. இது லைனிங் கிளாத்து. இதுக்கு ஒரு 2.5 இன்ச்சு எப்பவும் போல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்கு ஹைட்டு வந்து ஒரு 5.5 இன்ச்சோ 5 இன்ச்சோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு அதை அப்படியே கோடு போட்டுக்க வேண்டியதான். கோடு போட்டுட்டு இது வந்து ரவுண்ட் நெக்கு இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ரவுண்ட் நெக் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் வைக்கிறதுக்காக இது நல்லா பார்த்துக்குங்க. ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது 1 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சு வந்து பாருங்கள் இந்த இடத்துல நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி 1/2 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இது ஹைட்டு வந்து நமக்கு 4 இன்ச்சோ 4.5 5 இன்ச்சு நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து கீழே ஒரு மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் நெட்டாக. இப்போ இந்த 1/2 இன்ச்சு வரும்போது 2 சைடு பார்க்கும்போது 1 இன்ச்சு கணக்கு வந்துடும். அந்த நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் அப்படியே வச்சு சிசர் வச்சு நம்ம அழகாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வரைஞ்ச ஷேப்லேயே இந்த ரவுண்ட் நெக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ ரவுண்ட் நெக்கும் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேட்டர்னுக்காக தான் இந்த டிசைன் வச்சுருக்கேன். இப்போ நல்ல கிளாத் மேலே வச்சு பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த அளவுக்கு அப்படியே அடித்து நம்ம திருப்பணும். தைச்சி திருப்பிக்கலாம். இது வந்து நகராமல் இருக்கிறதுக்கு 2 சைடும் குண்டூசி குத்திக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி இந்த கீழே வரும்போது மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். மார்க் பண்ணி பாருங்கள் இந்த ஷேப்புக்கு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி நல்ல கிளாத் மேலே வச்சு லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே அடித்து கட் பண்ணி திருப்பிக்கணும். பாருங்கள் பின்னு வந்து குத்திருக்கேன் நகராமல் இருக்கிறதுக்கு. தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் கிளாத் எடுத்து 2ஆக மடிச்சுக்கணும். அந்த ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி எவ்வளோ ஹைட் இருக்குதோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு பின் குத்திட்டு அந்த ஷேப் தெரியுது இல்லைங்களா, அந்த இதை வந்து நம்ம சாக் வச்சு அப்படி வரைஞ்சிக்கணும். அந்த இதை வந்து வரைஞ்சிக்கணும். இது முக்கியமானது இந்த வரைகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பேண்ட் கிளாத்து டாப் கிளாத்து ரெண்டும் வந்து ஒரு 3 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்போ இந்த ஷேப்பில் வந்து நம்ம தைச்சிக்கணும். தைச்சிட்டு அந்த லைனிங் கிளாத் எடுத்துங்களா, அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு அதை அப்படியே உள்ளே அந்த நெக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணணுன்னு வைங்க. இந்த மாதிரி ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து சுடிதார் நெக் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.